ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அண்ணாவோட பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நீராட்டு விழா ஃபங்க்ஷன் வந்து நம்ம வைக்க போகிறோம். 3:30க்கு போயிட்டு சிக்கன் எல்லாம் எடுத்துகிட்டு மட்டன் எடுத்துகிட்டு கரெக்டாக மண்டபத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ வந்து அந்த சமையல் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஏர்லி மார்னிங் வந்து இப்போ பார்த்திங்கன்னா டைமிங் வந்து கிட்டத்தட்ட 4:30 ஆகிடுச்சு. இப்போ வந்து அந்த அண்ணாவோட பாப்பா ஃபங்க்ஷனுக்கு வந்து இப்போது சமையல் வந்து இப்போது நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த சமையலில் என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு இன்றைக்கி என்ன அப்படின்னா சிக்கன் பிரியாணி, ஒயிட் ரைஸு, ரசம் சாதம், பாயசம், சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, இன்னும் நிறைய ஸ்பெஷலெல்லாம் இருக்குது. நேராக கிச்சனுக்குள்ளே போவோம், என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பார்ப்போம் வாங்க. ஓகே, கிச்சனுக்குள்ளே வந்துட்டோம். என்ன நடக்குது? ஓகே, கிச்சனுக்குள்ளே வந்துட்டோம். அக்காங்கெல்லாம் இப்போது சமைக்கிற இன்ட்ரெஸ்ட்டில் இருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா 1 அக்கா 2 3 4 பேர் 4 அக்கா ஒர்க் பண்ணுறாங்க. அக்கா இது பாதம் தானே? பாதம். ஓகே, பாதம். அருவாமனையை பார்த்தா பயமாக இருக்கு எனக்கு. சரிங்கக்கா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது சிக்கன் பிரியாணிக்கு வந்து எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. அக்கா இதில் என்னென்ன போட்டிருக்கோம் நம்ம? ஓகே, முந்திரி, திராட்சை, ஜவ்வரிசி, நெய். வா, சூப்பர்க்கா. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனியன். ஸோ அக்காவை பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? எக்ஸ்பிரஸ் வேகத்தில் வந்து கட் பண்ணுறாங்க. ஜூம் பண்ணி தக்காளி கட் பண்ணுறது கிட்டத்தட்ட 1 நாள் டைம் எடுத்துக்குவோம் போல இருக்கு. ஸோ அக்காவை பார்த்தா வித்தின் வந்து ஒரு 5 மினிட்ஸில் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க போல். ஆனியன் ரெடி ஆகிடுச்சு, பாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி, திராட்சை எல்லாமே ரெடியாக இருக்குது. இது என்னது? இது வந்து மில்கி மிஸ்ட் வந்து பாயசத்துக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து இது என்னக்கா? ஏலக்காய் வந்து ரெடியாக இருக்குது. பாதாம் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி க்ரீன் சில்லி, இது வந்து என்னது? கொத்தமல்லி ரெடியாக இருக்குது. இது வந்து புதினா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குல்ல? புதினா வந்து ரெடியாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பிலை. கருவேப்பிலைலாம் ரெடியாக இருக்குது. சூப்பர். ஓகே, இதெல்லாம் பார்த்தா இப்போவே பிரியாணி சாப்பிட்ணும் போல் இருக்குது. கருவேப்பிலை, கொத்தமல்லி வாசனை மணக்குதுங்க. நம்ம இந்த கொத்தமல்லி, புதினா எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியே பார்த்தோம்ல, முந்திரி, நெய், ஜவ்வரிசி, இது எதுக்காகனா பாயசத்துக்காக வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அக்கா. இது வந்து என்னக்கா? அரிசி, ரைஸ். ஓகே, இப்போ நான் தான் பாயசம் செய்ய போகிறேன். அக்காவுக்கு பதிலாக நான் வந்து செஞ்சுட்டு நான் அக்காக்கிட்ட காசு வாங்கிக்கிறேன். ஓகே, கொட்டுங்க. ஓகே, கலக்கிட்டாக்கா? இனிமேல் நானும் வந்து சமைக்க கற்றுக்கிட்டேன். ஆல்ரெடி சமைக்க தெரியும், ஆனால் இந்த மாதிரி இது பேர் பேஷன் தானேக்கா? பெரிய பேஷனில் வந்து செய்யறதுக்கு இன்றைக்கி தான் வந்து கற்றுட்ருக்கேன். ஃப்யூச்சரில் வந்து மேபி ட்ரை பண்ணி பார்ப்போம். அக்கா மாஸ்டரா? ஓ, கண்டிப்பாக ஆயிடலாம்க்கா. உங்களுடைய வார்த்தைகள் வந்து பழிச்சிச்சு அப்படின்னா உங்கள் வாயில் சக்கரை போடலாம். பாயசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. மாஸ்டர் வந்து இவர் தான். ஸோ அதனால் வந்து சூப்பராக செய்வார். பல வருடங்களாக இவரை தான் நம்ம வந்து எப்போவுமே ஒரு ஏதாவது ஃபங்க்ஷன்னா இவரை தான் கூப்பிடுவோம் நம்ம. ஆமாம். ஸோ அதனால் பிரியாணி செய்யும்போது நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அதுக்குள்ளே ஒரு டீ சாப்பிட்டு வந்துடுறோம். அதுக்குள்ளே ஓகே. பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணிக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. வாங்க நம்ம நேராக வெளியே போவோம். ஆனியன் வந்து போட்டாச்சு, முந்திரி போட்டிருக்காங்க. இப்போ வந்து க்ரீன் சில்லி போட்டிருக்காங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சால்ட்டான உப்பு வந்து ஆட் பண்ணியாச்சு. புதினா வந்து ஆட் பண்ணிட்டாங்கன்னா புதினா, கொத்தமல்லி ரெண்டுமே போட்டாச்சு. சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஓகே,
இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்து பிரியாணி ரெடி ஆகிடும். ஓகேவா, எல்லோரும் ரெடியாக இருப்போம் சாப்பிட்றதுக்கு. ஸோ சிக்கன் பிரியாணிக்கு வந்து மசாலாலாம் போட்டு ரெடியாக வந்து அடுப்பில் வந்து நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து சிக்கன் வந்து ஆட் பண்ணணும். ஸோ சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா 150 kgs வந்து சிக்கன். அக்கா வந்து இப்போ தான் வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. சிக்கன் நல்லா க்ளீனாக வந்து வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து சிக்கனை வந்து அதில் ஆட் பண்ணுவாங்க. சுட பாயாசம் ரெடி. பார்க்கலாமா? அங்கே பாருங்க. ஸோ ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு சாம்பிளே வந்து நம்ம தான் சாப்பிட போகிறோம். சாம்பிள் பார்க்கும்போது பார்க்கலாம். ஓகே. டன். சரி, பாயசம் வந்து டேஸ்ட் பண்ணிடலாம். ஆனால் சாப்பிட்டு பாருண்ணா பாயசம் எப்படி இருக்குன்னு. செம்ம டேஸ்ட்டு. இப்போ நானும் பாயசம் வந்து சாப்பிட்லான்னு இருக்கேன். சரி, சாப்பிட்ருவோமா? ஓகே. அருமையான டேஸ்ட், அருமை, சூப்பராக இருக்குது பாயசம். ஓகேவா? உங்களுக்கும் இதே மாதிரி பாயசம் வந்து ஸ்வீட்டாக செய்யணும் அப்படின்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் வந்து கனெக்ட் பண்ணி விட்டுறேன். ஓகேவா? ஸோ நான் தம்பி வந்து இப்போது பாயசம் வந்து டேஸ்ட் பண்ணுறாரு, அதுவும் செக் பண்ணிடலாம். எப்படி இருக்குது பாயசம்? சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. ஓ சூப்பர். பாயசம் வந்து செஞ்சாங்க இல்லையா சமையல் மாஸ்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற அம்மாக்கள், ஸோ நம்ம அண்ணாக்கள் எல்லாமே இருக்காங்க. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிடுவோம். ஓகேவா? என்ன இருக்குது பாயசம்? அருமையாக இருக்கா? ஓகே, சூப்பர். எப்படிமா இருக்குது பாயசம்? சாப்பிடவே இல்லை, நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அருமையாக இருக்காம்மா? நல்லா இருக்கா? ஓகே, இது வந்து நான் தான் சமைச்சேன். ஓகேவா? சரி, தேங்க்ஸ். ஸோ ஆக்சுவலி நம்ம அண்ணாவோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட். ஆக்சுவலி அண்ணா பேர் என்னென்னா ஜெயச்சந்திரன். திருப்பூர்லேருந்து வந்திருக்காரு. ஸோ அண்ணாவோட ஆஃபீஸில் இருந்து ஒன்று பண்ணுறாங்க. அண்ணா வந்து திருப்பூர்லேயே பெரிய கைன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. பட் ஆனால் இருந்தாலும் ஓகே ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. ஓகே, ஒரு மனிதர் தான். கண்டிப்பாக. ஓகே, யூடியூப் இப்போ ஆரம்பிச்சிருக்காருங்க. எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி லேட்டாக ஓரளவுக்கு ஒரு உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போயிடலாம். கண்டிப்பாக உங்களுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே அது கண்டிப்பாக. நான் சாருன்னு கூப்பிட்டுருந்தேன், இப்போ அண்ணான்னு கூப்பிட்றேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்ஸ். நான் பாயசம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஓகே, சூப்பர்ண்ணே. அண்ணா வந்து திருப்பூர்லேருந்து நம்ம ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்காரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, எங்கள் ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வரும்போது பார்க்கலாம். அண்ணா வந்து சரி நமக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்காரு. காலையிலே சரி சமைச்சிட்ருக்கோம். மாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, பட் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணா வந்து சப்போர்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. சிப்பின்னா இருக்குது. நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குங்களா? ஓகே, சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட்டு டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி தான் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதுக்காக வெயிட் பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா? அந்த அக்கா தேவையான அளவுக்கு வந்து எவ்வளோ தண்ணியோ அது வந்து ஆட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் ஆட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆக்சுவலி சிக்கன் வந்து ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷனில் பிரியாணி நான் தான் செய்கிறேன். இன்னிலேருந்தே ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கேன். எப்பவுமே எங்கள் அண்ணா தான் பண்ணுவார் வீட்டில் பிரியாணி. அடுத்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் தான் பிரியாணி பண்ண போகிறேன். அம்மா இழுக்கவே முடியலையா, ரொம்ப பெருசாக இருக்கு.
அரிசி வந்து ஆட் பண்ணியாச்சு. அரிசி வந்து தேவையான அளவுக்கு வந்து ஆட் பண்ணிகிட்டு இருக்கோம். வந்து பிரியாணி ரெடியாக போகுது. எல்லாருமே ரெடியாக இருங்க. ரைஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு செக் பண்ண போகிறோம். நான் சாப்பிட்டேண்ணே. எப்படி இருக்கு பாரு. நல்லா இருக்கா? செம்ம டேஸ்ட்டா, பக்கா டேஸ்ட்டு. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். கொஞ்சமாக ஊற்று. போதும். ஹலோ மாஸ்டர், பக்கா மாஸ்டர். ஓகே பென்டாப்ளஸ் மாஸ்டர், சூப்பர். அருமையாக இருக்குது. இப்போ தான் அரிசி வந்து கொட்டியிருக்காங்க. பாயில் ஆன பின்னாடி இன்னும் நெக்ஸ்ட் டேஸ்ட் வந்து பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து பிரியாணி டேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து உருமாலை கட்டு வந்திருக்காரு மாமா. அது எங்கிட்டு வந்திருக்கா தெரியுமா? பெங்களூர்லேருந்து பிரியாணி டேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்காரு. டேஸ்ட் பண்ணிட்டு கிளம்பிடுவாருன்னு நினைக்கிறேங்க. தெரியும். அருமையாக இருக்கா? தம்மு போட்டிருக்காங்க. ஒரு 1/4 மணி நேரம் வந்து தம்மு வந்து போட்டிருக்காங்க. 1/4 மணி நேரத்தில் பிரியாணி ரெடி. எல்லாருமே ரெடியாக இருங்க. நெக்ஸ்ட்டு டேஸ்ட்டு பக்கத்தில் கூட பிரியாணி வரப்போகுது. பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. மாஸ்டர் எடுக்கலாமா? பார்த்து ஏற்கனவே நாக்கெல்லாம் வந்துச்சு. செம்ம டேஸ்ட், சூப்பராக இருக்கு. பேசலாமா? மாஸ்டர் பிரியாணி சூப்பர் மாஸ்டர்.